தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவா நேட்டோ வெர்சஸ் ரஷ்யா இப்படிதானே பார்த்துட்டு இருப்போம். சரி, ரஷ்யாவால் நேட்டோக்கு பெரிய பிரச்சனை வரும்னு பார்த்தா பெரிய ட்விஸ்ட்டுங்க. நேட்டோ கிட்டத்தட்ட அழிவோட விளிம்புக்கு போகுதுன்னு சொல்லலாம். ஆனால் காரணம் ரஷ்யாவோ சைனாவோ கிடையாது, அமெரிக்கா. தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் தான். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். இட் மீன்ஸ் செகண்ட் வேர்ல்டு வார்ல முடிஞ்ச பிற்பாடு நேட்டோ அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இந்த அமைப்பை உருவாக்குனதை பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனால த்ரெட்டு நிறைய வரும், அதனால நம்ம தற்காத்துக்கிறதுக்காக ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணிப்போம். இந்த அமைப்போட சாராம்சம் என்ன? நம்ம டீம்ல இவ்வளோ நாடுகள் இருக்கா, நம்ம நாடு ஏதாவது ஒன்றுத்த எதிரி நாடு வந்து அடிக்க வருது அப்படின்னா, போர் தொடுக்குதுன்னா நாம எல்லாம் சேர்ந்து போய் ஒன்றா அடிக்கணும். இந்த ஏரியா சண்டை பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அது மாதிரி தான். இதை பேஸா வச்சு தான் ஒரு மிலிட்டரி அலையன்ஸா இதை கொண்டு வந்தாங்க. ஸோ 1949 நேட்டோ உருவாக்கியாச்சா. இப்போ 2026 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேட்டோவுக்கு த்ரெட்டு வருது. ஆனால் சைனா கிட்ட இருந்தா, ரஷ்யா கிட்ட இருந்தா வரல, அமெரிக்கா கிட்ட தான் வந்திருக்கு. இந்த நேட்டோவோட ஃபவுண்டிங் மெம்பரே அமெரிக்கா தான். அப்பேற்பட்ட அமெரிக்கா கிட்ட இருந்து நேட்டோவுக்கு த்ரெட்டு வருதுன்னா இதைத்தான் சொன்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்ட்டு. என்ன காரணம் தெரியுமா? கிரீன்லாந்து. இந்த கிரீன்லாந்து எங்களுக்கு தான் சொந்தம், எங்களுக்கு தான் வேணும்ன்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொல்ல போய் தான் பிரச்சனை இவ்வளோ பெருசாக மாறிக்கிட்டு இருக்கு. ப்ரோ, கிரீன்லாண்டு அமெரிக்கா வேணும்னு சொல்றதுக்கும் நேட்டோ சதவீதத்துக்கு என்ன கனெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கனெக்ட் இருக்கு. இந்த கிரீன்லாந்து அப்படின்னாலே டென்மார்க் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அவங்க ஓன் பண்ண ஒரு டெரிட்டரியா தான் இப்போதைக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சில பார்ட்ஸ் அந்த நாடுகள்ன்ற மாதிரி கொஞ்சம் பார்ப்பாங்க, ஆனா டென்மார்க் தான் முழு முதல் ஓண்டா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இருப்ப டென்மார்க்கு கோவம் வராது, ஏன்னா டென்மார்க்கும் நேட்டோல உறுப்பினர் நாடு தான், அமெரிக்காவும் நேட்டோ உறுப்பினர் நாடு, ஃபவுண்டிங் மெம்பர் வேற. ஸோ இதான் டென்மார்க்கு ஷாக்கு. என்ன அமெரிக்காவை இது போல வேலையை பார்க்குது, நம்ம ரஷ்யா தானே பண்ணும் பார்த்தா இவங்கள சமாளிக்கணும் போல இருக்கு அப்படின்னு அவங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அட்டானமஸ் டெரிட்டரியில கிட்டத்தட்ட அவங்களுக்குன்னு தனியா அரசாங்கம் இருக்கு, அவங்களுக்குன்னு தனியா பார்லிமெண்ட் இருக்கு, மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அங்க இருக்க பிரதிநிதிகளை. ஸோ இது ஒரு இண்டிவிஜுவல் டெரிட்டரி எடுத்துக்கலாமா, அட்டானமஸ் டெரிட்டரி எடுத்துக்கலாமா, ரைட்டு. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்றாரு, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, பார்லிமெண்ட் இருந்தானே, இல்லைன்னா எனக்கு என்ன, எனக்கு கிரீன்லாந்து வேணும் டாட், அவ்வளோதான். இதை போர் தொடுத்து தான் நாங்கள் எடுக்கிறோம்னாக்கா நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு பேசி தொலைச்சிருக்காருங்க டொனால்ட் ட்ரம்ப். இப்போ உலக அமைதிக்கான நாயகன், உலகத்தில் அமைதி நிலைநாட்ட மட்டும் தான் என்னோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொன்னது யாரு? டொனால்ட் ட்ரம்ப். ஐயா சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்னு ஆமாஞ்சாமி போட்டது யாரு? பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் ஷெஹபாஸ் ஷெரீஃப். ஆனால் என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ட்ரம்ப்போட ஹிட் லிஸ்ட் இருக்குல்ல, அதாவது இப்போ நாம வெனிசுலா ஒரு வழி ஆக்கிட்டோம். இப்போ அந்த மதுரை ஒரு சிறைபிடிச்சு போனார்ல ட்ரம்ப், அப்போ என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? அங்கே இருக்க எண்ணெய் வேலைலாம் என் கண்ணை உறுத்தலை, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னாரு. ஆனால் நம்ம அப்பயே சொன்னோம், தலைவனை பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும் என்னதான் டார்கெட் பண்ணுறாருன்னு. இப்போ என்ன தெரியுமா பிரேக்கிங் நியூஸு? வெனிசுலாவில் இருந்து இந்த உயர் ரக கச்சா எண்ணெய் இருக்குல்ல, அதை அமெரிக்காவுக்கு கொண்டு போகிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ தலைவன் வெளி உலகத்துக்கு சொல்றது ஒன்று, செய்யறது வேற மாதிரி இருக்கும். அதான் பண்ணிட்டாரா? அந்த ஹிட் லிஸ்ட்ல இப்போ அடுத்து இருக்கிறது கிரீன்லாண்டு தான். ஸ்டீவன் மில்லர் அப்படின்ற ஒரு பர்சன். இவர் யாருன்னா ட்ரம்ப்புக்கு நிறைய இந்த எய்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அது ஒரு டாப் 8 தான் இந்த பர்சன். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? யாருங்க சொன்னா கிரீன்லாந்து எப்பவுமே டென்மார்க்கு அப்படின்ட்டு? நாங்கள் இதை ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம், அது எப்போவுமே அமெரிக்காவோட ஒரு பகுதி தானே. அந்த மனுஷன் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. ட்ரம்ப்போட மவுத் பீஸ் அந்த மில்லர் தான், அவர் இதெல்லாம் சொல்கிறாப்புல. டென்மார்க்கு ஏதாவது பண்ணுன்னு பார்த்தோம், அவங்க எதுவுமே பண்ணல. சுற்றி ரஷ்யா, சைனா இந்த நாடுகளை சேர்ந்த கப்பல்களாக வந்து நிற்கிது கிரீன்லாந்து கிட்ட. டென்மார்க்கை கண்டுக்கவே மாட்டுது, அது எங்களுக்கு த்ரெட் இல்லையா அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாப்புல. இந்த நேட்டோ இருக்குல்ல, இதுக்கான ஒட்டுமொத்த பவரையும் வழங்குறது நாங்கள் தான், அமெரிக்கா தான். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவை ஃபியூச்சரில் எதிர்த்து போர்க்களம் புகிறதுக்கு யார் தயாராக இருப்பா அப்படின்னு கேட்குறாருங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த வார்த்தைகள் வரும் அப்படின்னா உண்மையா ப்ரோ? நேட்டோவில் அமெரிக்கா இல்லாமல் ஒன்றுமே இல்லையா அந்த அமைப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதான். அதை பற்றின ஸ்டாட்ஸை போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை பார்த்துருங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற நாடுகள் எல்லாமே நேட்டோவில் மெம்பராக இருக்கிறவங்க. கிட்டத்தட்ட 32 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குது நேட்டோவில் ஒட்டுமொத்தமாக. இதில் ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனாலும் எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த நாட்டை அடிக்கணும். ஆனால் என்ன இங்கே ட்விஸ்ட்னா, இவங்களுக்குள்ளேயே பிரச்சனைனா எப்படி காப்பாற்றிப்பாங்க? அந்த வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? அல்பேனியா, பெல்ஜியம், பல்கேரியா, கனடா, கனடா மேலேயே அமெரிக்காவுக்கு பெரிய கண்ணு. 51வது ஸ்டேட்டா கனடாவை அறிவிக்கிற வரைக்கும் போயிட்டாரு ட்ரம்ப். ஸோ அந்த நாட்டையும் ஃபியூச்சரில் ஆட்டையை போட ரெடியாக இருப்பாங்க.
குரோஷியா, செக்கியா, டென்மார்க். இப்ப கிரீன்லாந்து சார்ந்து டென்மார்க்கோட பேச்சு பெருசா வர ஆரம்பிச்சிச்சா. ஸோ அமெரிக்காவோட எதிரி பட்டியல டென்மார்க் வந்துருச்சா. எஸ்டோனியா, பின்லாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, கிரீஸ், ஹங்கேரி, ஐஸ்லாந்து, இட்டலி, லாட்வியா, லிதுவேனியா, லக்சம்பர்க், மாண்டினீக்ரோ, நார்த் மேசிடோனா, நார்வே, போலந்து, போர்ச்சுகல், ரொமேனியா, ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, ஸ்பெயின், ஸ்வீடன், த நெதர்லாண்ட்ஸ், டர்க்கி, யுனைடெட் கிங்டம் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த வரைபடத்தை கடைசியா நின்று தூண் மாதிரி தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது மட்டும் யூஎஸ் இல்லைங்க. நிஜத்திலேயே நேட்டோவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறது யூஎஸ் தான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற யூஎஸ் உள்ளுக்குள்ள இருக்க நாடுகள் சார்ந்து டார்கெட் பண்ணதுன்னா இதுதான் பிரச்சனையே. இந்த டென்மார்க்கோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்களே, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க, ஏங்க இந்த அமெரிக்கா சொல்ற மாதிரி இட் மீன்ஸ் ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஏதாவது நீங்க போர் கீர் தொடுக்கிறோன்னு தொடுத்து எங்க கிட்ட இருந்து கிரீன்லாண்டு ஏதாவது நீங்க அபகரிக்க ட்ரை பண்ணீங்கன்னா நேட்டோன்ற அமைப்பு அழிஞ்சு போயிடுங்க அப்படின்னு வார்ன் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன ப்ரோ இந்த பிரைம் மினிஸ்டர் இப்படி பேசுறாங்க, கெத்தா சொல்ல வேணாமா, வா சண்டை போட்டு மோதிக்கலாம் அப்படின்ட்டு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அமெரிக்காவோட ராணுவ பலத்துக்கு முன்னாடி டென்மார்க் ஒரு எறும்புக்கு சமங்க, அவ்வளவுதான் இருப்பாங்க. அப்பே ஏற்பட்ட டென்மார்க் அமெரிக்கா சார்ந்த வார்த்தைகளை பெருசா விட்டுற முடியுமா? ஏன்னா மதுரோக்கு நடந்த விஷயம் எல்லா நாடுகளோட தலைவர்களுக்கும் ஒரு வார்னிங், புரியுதா? ஓகே, ஒருவேளை நேட்டோ மெம்பரான இந்த டென்மார்க்கை நோக்கி அமெரிக்கா இன்வைட் பண்ணதுன்னு வைங்க, உள்ள போகுதுன்னு வைங்க படையை திரட்டிக்கிட்டு, அப்போ டென்மார்க்கை காப்பாற்ற யார் வருவா? இதுதான் பெரிய கேள்வி. நேட்டோட பேசிக்கான ஐடியாலஜி என்ன? ஒருத்தருக்கு பிரச்சனைனா எல்லாரும் கிளம்பி வர்றதுதான். ஆனா உள்ளுக்குள்ள இருக்க டென்மார்க்கு பிரச்சனைனா நேட்டோல இருக்க மற்ற நாடுகள் அமெரிக்காக்கு எதிராக வந்து நிற்கும் நினைக்கிறீங்க? ஆட நீங்க என்ன ப்ரோ, இப்போட யூரோப் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சு, அதுல கூட தெளிவா சொல்லியிருக்காங்களே, அமெரிக்காவோட கொட்டத்தை அடக்கோன்ற மாதிரி பேசியிருக்காங்களே அப்படின்னு பல பேரும் கேட்பீங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் எத்தனை பேர் ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னு தெரியல. இப்போ டீட்டெயிலாக சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை பத்தி ஸ்பைன்லெஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது இன்னும் தமிழில் சொன்னா கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும், அதை தைரியம் இல்லை அப்படி சிம்பிளா மனசுல வச்சுக்கங்க. அப்பேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் தான் அது. யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, போலந்து, ஸ்பெயின், டென்மார்க் இந்த நாடுகள்லாம் சேர்ந்து அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, கிரீன்லாந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு சொந்தம். எங்கே இருக்கிற மக்களுக்கு? கிரீன்லாந்தில் இருக்க மக்கள் நம்ம புரிஞ்சுக்கணுமா? அதை கூட போல்டாக சொல்கிறது தைரியம் இல்லை அவங்களுக்கு. ஓகே, டென்மார்க் அண்ட் கிரீன்லாந்து இந்த ரெண்டு தரப்பு மட்டும்தான் அந்த கிரீன்லாந்து நிலத்தோட ஃபியூச்சரை தீர்மானிக்க முடியும் அப்படின்றாங்க. இது ஓரளவுக்கு தைரியம் லைட்டாக எட்டி பார்த்துருக்கு, அவ்வளோதான். அதுவும் லைட்டாக. ஆர்க்டிக் செக்யூரிட்டி இருக்குல்ல, இது கலெக்டிவாக இருக்கணும், இன்டர்நேஷனல் லாவை பேஸ் பண்ணியிருக்கணுன்றாங்க. இவ்வளோ சொல்கிறவங்க அமெரிக்காவோட ஸ்டேட்மெண்ட்டை விடுறாங்க. அமெரிக்காவை எதிர்த்து ஒரு வார்த்தை பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா கிடையாது. இதுதான் யூரோப்போட பலம். பலவீனம். அவ்வளோ வேர்ஸ்டான ஸ்டேட்மெண்ட் தான் இது. இதை பார்த்துட்டு பல பேரும் யூரோப்புக்கு எத்துப்பா ட்ரம்ப்புக்கு எதிராக பேசுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் பேசவே இல்லை. இப்படிதான் ஸ்டேட்மெண்ட் சப்பக்கட்டு கட்டுற மாதிரி இருக்கு. அமெரிக்கா தான் எசென்ஷியல் பார்ட்னர்னு சொல்றாங்க நேட்டோவில். யாரு? இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்களே அந்த நாடுகள்லாம். அமெரிக்காவை எதிர்த்து ஸ்டேட்மெண்ட் வரும்னு பார்த்தா, ஏன்பா நேட்டோவில் அமெரிக்காவில் நம்மள ஒன்றுமே கிடையாது, நம்மள யார் பாதுகாக்கிறது, அதனால அப்படின்ற மாதிரி இப்படி போட்டு வச்சிருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்ல. ஸோ யூரோப் சைலண்டாக அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிருச்சு. லிட்டரலாக தெரியுதா இப்போ உங்களுக்கு? யூரோப்போட ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது எப்படி தெரியுமா இருந்திருக்கணும்? அமெரிக்கா அதோட லிமிட்டை அறியணும். எல்லா நாடுகளுக்கும் சர்வதேச விதிகள் சார்ந்து நீங்கள் கிளாஸ் எடுக்கிறீங்களே, முதல்ல நீங்கள் அதை கற்றுக்குங்க. இப்படி இருக்கணும். இது போல் ஒரு வார்த்தையோட ஸ்டேட்மெண்ட்டில் கிடையாதுங்க. அதை விட்டு சப்பக்கட்டு ஃபுல்லாக கட்டி வச்சுருக்காங்க. ஒரு லீடர் கூட யூரோப்பில் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ நேட்டோவோட கோர் ஐடியா இருக்குல்ல, அதுக்கு வாங்க. ஒரு மெம்பர் இப்போ அட்டாக் பண்ணப்பட்டார்னா எல்லாருமே கலெக்டிவாக சேர்ந்து டிஃபெண்ட் பண்ணணும். அதானே மேட்ரு. ஸோ அமெரிக்கா இப்போ டென்மார்க்கை அடித்தா யார் இந்த இஷ்யூவில் முன்னாடி நிற்பா? டென்மார்க்கை காப்பாற்றுறதுக்கு அவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்களா, யார் நிற்பா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத விட ஜெர்மனி இருக்குல்ல, அவங்க பதில் சொல்கிறாங்க. ஜெர்மனி நேட்டோ மெம்பர் தான். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நேட்டோ வில் ரெஸ்பான்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா மக்களே? அமெரிக்கா டென்மார்க்கை நோக்கி வந்தால் நாங்கள் காப்பாற்றுவோம்லாம் சொல்லலை, நேட்டோ ரெஸ்பாண்ட் பண்ணப்பா அப்படின்றாரு. நம்மளுக்கு ஏன் பிரச்சனை அப்படின்ட்டு. இதுதான் அவங்களோட தைரியமே. ஆனால் இது வீரமான அமைப்பு, உலகத்திலேயே சம சக்தி வாய்ந்த அமைப்பு அது இதுன்னு என்ன உருட்டுனாங்க அப்பெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஓகே ரைட்டு. நேட்டோவோட டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்குல்ல 2024, இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே அமெரிக்காவோட பலம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். எதுக்கு இந்த நேட்டோ அமைப்பில் இருக்க மற்ற நாடுகளோட தலைவர்களாக இவ்வளோ அடங்கி போகிறாங்கன்ற உண்மை உங்களுக்கு புரியும். எல்லாம் துட்டு தான், வேற என்ன. நேட்டோவோட 2024 டிஃபென்ஸ் பட்ஜெட் இருக்குல்ல, அதோட ஒட்டுமொத்த வேல்யூ 126 லட்சம் கோடி ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில். இதில் அமெரிக்கா மட்டும் கொடுத்தது எவ்வளோ அமௌண்ட் தெரியுமா? 87 லட்சம் கோடி ரூபாய். அதாவது மற்ற நாடுகள்லாம் மெம்பர் ஸ்டேட்டாக இருக்கிறவங்களாம் கொடுக்கறத விட அமெரிக்கா கிட்டத்தட்ட 66% அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு அமெரிக்கா கொடுக்கும்போது அவங்க அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களா எடுத்துக்க மாட்டாங்களா? ஏன்னா அமெரிக்கா எல்லாத்தையுமே பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. அமெரிக்காவை ஆண்டுகிட்டு இருக்கிற ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் தானே, ரியல் எஸ்டேட்டில் கோலோச்சு நம்ம ட்ரம்ப் தானே.
அப்படி இருக்கும்போது அவர் போட்ட அமௌண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்து இப்போ தனக்கு என்ன பெனிஃபிட் எடுக்க முடியும்னு பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? ட்ரம்ப்போட சைட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நியாயம் தான் சொல்லுவீங்க, கரெக்டாக தான் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஆப்போசிட் சைடில் பாதிக்கப்படுற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா இது கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுத்துட்டு ஒட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போகாமல் இருக்குன்னா உங்களுக்கே ஃபீலிங்ஸ் வரும். ஸோ அமெரிக்கா இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கு? மெம்பர்ஸை த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நான் சைனா ரஷ்யா கிட்ட வம்பு எடுத்தா எனக்கு முதல்ல ஆப்பா முடிஞ்சிடும். ஏன்னா அந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? அமெரிக்கா எங்கெங்கெல்லாம் களமிறங்குதோ எங்கெங்கெல்லாம் பிரச்சனை கிரியேட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள்கிட்ட அணு ஆயுதமே இருக்காது. அப்படி அணு ஆயுத சோதனை நாடு பண்ணாலே அமெரிக்கா தான் முதல் எதிரியாக இருக்கும். அந்த பாலிடிக்ஸ் இப்போ கனெக்ட் பண்ண ஈஸியாக புரியுதுல? ஓகே ரைட்டு. ஆனால் பண்ணுறதை பண்ணிட்டு உலக அமைதிக்காக அணு ஆயுதங்களை யாருமே ஊக்குவிக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா சொல்லும். ஆனால் அவங்க மனமொழியாக கோச்சு வச்சிருப்பாங்க. அமெரிக்கா இப்போ ஓன் அமைப்பு இந்த நேட்டோ சார்ந்த த்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? இது எங்கே போய் முடிய போதோ மக்கள். ஆக்சுவலாக இந்த த்ரெட்டு தான் தி பிக்கஸ்ட் டெஸ்ட் இன் மிலிட்ரி அலையன்ஸ் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து எதிரியை வீழ்த்துவோம் அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு அதுக்குள்ளே இருக்க ஒரு நாடு இன்னொரு நாடு சார்ந்த பிரச்சனையை பெருசாக கிரியேட் பண்ணுதுன்னா அது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி வரலாற்றில் அப்படி நடந்ததே கிடையாது. மிலிட்ரி அலையன்ஸ் பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஒருவேளை நேட்டோ வர்சஸ் ட்ரம்ப்னு ஒரு விஷயம் பெருசாக வெடிக்குதுன்னு வைங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபியூஷனே வேணாம், இந்த கேள்விக்கு நானே பதில் சொல்கிறேன். அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்கா கொடுக்கறத நிறுத்திடுச்சுன்னா அங்கே எரிஞ்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறீங்க நேட்டோவில் அந்த ஆயுத போல அது இதுன்ட்டு எல்லாம் சப்புன்னு ஆகிடும். ஒரு விஷயம் சொல்கிறத இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. ரஷ்யா இட் மீன்ஸ் சோவியத் யூனியன் அவங்களை எதிர்க்க தான் நேட்டோ அப்படின்னு உருவாக்கின அமைப்பு. இப்போ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு அந்த அமைப்பே இல்லைன்ற மாதிரி நிலைமை கிரியேட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்களா? விளாடிமிர் புட்டின் ஓரமாக நின்று பார்த்து ரசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. எனக்காக கொண்டு வந்தீங்களா எங்களோட சோவியத் யூனியன் ஃபுல்லாக காலி பண்ணாததுன்ட்டு, உங்களுக்குள்ள முதல்ல ஒற்றுமையாக இருங்கன்னு அந்த மனுஷன் இறங்கி வந்து அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாங்க. எனக்கு இப்போ புட்டினோட ரியாக்ஷனை பார்க்கணுன்றதான் ஆசையாக இருந்துச்சு. மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசில் ஒரு வினா இருக்கு. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க. உண்மையான வில்லன் யாரு? ரஷ்யாவா அமெரிக்காவா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.